தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எது சம்பந்தமா பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, கடந்த சில நாட்களுக்கு முன்பு விளாத்திக்குளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு மார்க்கண்டேயன் அவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த சம்பவத்திற்கு பல்வேறு நபர்கள் ஆதரவும் தெரிவிச்சாங்க, எதிர்ப்பும் தெரிவிச்சாங்க. இதனைத் தொடர்ந்து அண்ணன் வன்னியரசு அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு ட்வீட் போடுறாரு. அந்த ட்வீட்டை எடுத்து வச்சுக்கிட்டு யூடியூப்ல உட்காந்துட்டு பெரியாரிஸ்ட்னு பேசிக்கிட்டு திமுகவுக்கு முழு நேரமா மாமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க திரு யூடியூப் புரூட்டஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா அண்ணன் வன்னியரசு அவர்கள் டீகோடிங் பண்ணி பேசியிருக்காரு. அப்படி என்ன டீகோடிங் பண்ணி பேசியிருக்காரு, அண்ணன் வன்னியரசு அவர்கள் என்ன ட்வீட் போட்டாரு, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன, இது போன்ற மாமாக்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதான் மக்களே, இந்த யூடியூப் புரூட்டஸ் யாருன்னு உங்களுக்கு அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவன் ஒரு திமுகவுக்கு மாமா வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர். திமுகவுக்கு மாமா வேலை பார்க்கறன்னா அதை மட்டும் பார்த்துட்டு போகணும்ல. எதற்காக விடுதலை சிறுத்தைகளை பத்தி பேசிட்டு இருக்கான்னு தெரியல. கேவல வியூஸ்க்காக அந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க போல இருக்குது. சரி, ஓகே மக்களே. இப்ப அண்ணன் வன்னியரசு அவர்கள் போட்ட ட்வீட்டை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் எதற்காக இந்த மாமா பையன் எதற்காக அண்ணன் வன்னியரசு அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்கான்னு அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்ப்போம். சட்டமன்றத்திற்குள் வைத்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் எலும்புகளை உடைப்பேன் என்று வன்முறையை தூண்டும் வகையில் விளாத்திக்குளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு மார்க்கண்டேயன் அவர்கள் பேசியுள்ளார்கள். ஏற்கனவே முன்னாள் அமைச்சரும் திருச்செந்தூர் திமுக சட்டமன்ற உறுப்பினருமான திரு அனிதா ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் குறித்து அவதூறாகவும் ஆபாசமாகவும் பேசுவதை வாடிக்கையாக வைத்துள்ளார். இது மட்டுமல்லாமல் பலரும் இது போன்ற மோசமான தாக்குதலை தொடுத்து வருகின்றனர். மக்களுக்கான சேவையாற்றும் தளமாக அரசியல் களத்தை பாராமல் ஆட்சி அதிகாரத்தை தனிநபர் வளர்ச்சிக்கான வாய்ப்பாக கருதி வந்ததால் தோல்வியின் விரக்தியில் இவ்வாறு அநாகரிகமாக செயல்பட்டு வருகின்றனர். இத்தகைய போக்கு கடும் கண்டனத்திற்குரியது. சட்டமன்றத்திற்குள் முதலமைச்சருக்கு எதிராக வன்முறையில் ஈடுபடுவோம் என்று திரு மார்க்கண்டேயன் அவர்கள் பேசியுள்ள நிலையில் அவர் மீது சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். மேலும் எலும்புகள் எல்லோருக்கும் உண்டு என்பதைத்தான் நினைவுபடுத்த விரும்புகிறோம். கீழே அண்ணன் வன்னியரசு அவர்கள் பேர். இப்ப இந்த ட்வீட்ல என்ன தவறா பேசிட்டாரு? அதாவது ஒரு முதலமைச்சரை ஒரு பொதுவெளியில ஒரு பொதுக்கூட்ட மேடையில ஏறி நாங்க எலும்ப உடைப்போம் அப்படின்னு பேசுனது சரியா தப்பான்னு பேச இந்த மாமா பையலுக்கு துப்பு இல்ல. மாறாக மடை மாற்றாராம். எப்படி டைவேட் பண்றாராமா. டைவேட் பண்ணி தான் தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு கொண்டு வச்சிருக்கானுங்க இந்த பெரியாரிஸ்ட் என்று சொல்லி கொண்டு திமுகவுக்கு மாமா வேலை பார்க்கும் மாமாக்கள். ஏன் நீங்க எதை டைவெர்ட் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? என்னடி இன்னைக்கு உங்களுடைய வண்டவாளங்கள் எல்லாம் தண்டவாளம் ஒன்னொன்னா ஏறிக்கிட்டு இருக்கு. இதை எப்படியாவது மடை மாத்தணும்னு சொல்லிட்டு இது போன்ற நபர்களே, அது எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, எம்பியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, மேடை ஏறினா போதும், மைக்கு கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு ஒப்பாரி மேல ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நடவடிக்கை எடுத்துட்டா ஐயோ அம்மான்னு கதற வேண்டியது. ஆனா நாங்க மிஸ்ஸாக பார்த்தோம், எமர்ஜென்சியை பார்த்தோம், இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்லிட்டு புலம்ப வேண்டியது. சரி, ஓகே மக்களே. இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா அண்ணன் வன்னியரசு அவர்களை பல்வேறு விடயங்களை மேற்கோள் காட்டி விமர்சனம் பண்ணிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான்னா, அண்ணன் வன்னியரசு அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களை குளிர்விப்பதற்காகவும் மக்களை மேனிப்புலேட் செய்வதற்காகவும் அமைச்சர் பதவி தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் தான் அண்ணன் வன்னியரசு அவர்கள் இது மாதிரி பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். எப்படி 5 வருஷமா நீ குளிர்விச்சிய? ஏண்டா டேய் புறம்போக்கு, 5 வருஷமா பெரியாரிஸ்ட்ன்ற ஒரு முகமுடியை மாட்டிக்கிட்டு திமுக செய்யக்கூடிய இந்த திருட்டு திமுக செய்யக்கூடிய அத்தனை அராஜகங்களையும் அத்தனை அக்கிரமங்களையும் பொத்தி கொண்டு வேடிக்கையை பார்த்து நீ குளிர்விச்சி அந்த மாதிரியா? நான் இவனை மட்டும் சொல்லல, இது போல் பல பேர் இருக்காங்க. திமுகவுக்கு மாமா வேலை பார்க்கறது மட்டுமே முழு நேர பணி அவனுக்கு பெரியாரிஸ்ட்லாம் கிடையாது. அவங்களுக்கு மாசம் மாசம் காசு வரும், அதுக்காக வீடியோ போட்டே அவனுன்னு ஒரு இந்த பிரைவேட் கம்பெனிக்கெல்லாம் கொடுப்பாங்களே, அது பேர் என்ன, டார்கெட். ஆமா, டார்கெட் இவனுங்களுக்கு. இன்னைக்கு திமுக யாராவது பேசியிருக்காங்களா, உடனே வீடியோ போடணும். அவங்களுக்கு கொள்கை கோட்பாடு ஒரு கத்திரிக்காயும் கிடையாதுங்க. திமுகவுக்கு சொம்படிக்கணும், அவ்வளவுதான். அதுக்காக என்ன வேணா செய்வாங்க. சரி, இப்ப அண்ணன் வன்னியரசு அவர்கள் உண்மையிலே பதவிக்காகவும் பணத்திற்காகவும் அலையக்கூடிய ஒரு நபரா? சொல்லுங்க பார்ப்போம். நீ மத்த கட்சியில வேணா இப்படி வேணா யார் வேணா இருக்கலாம், ஆனா விசிகாவை பொறுத்த வரைக்கும் பதவியோ பணமோ ஒரு பெரிய பொருட்டே கிடையாது அவங்களுக்கு. இந்த கருத்து இந்த நாதாரி பயலுக்கும் தெரியும், இவனுக்கும் தெரியும். ஏன்னா போன வருஷம் இதே அண்ணன் திருமாவளவனுடைய பிறந்த நாள்ல தான் கூவுன்னு கூவுனான். எப்படி ஒரே வருஷத்துல அண்ணன் திருமாவளவன் இன்னைக்கு தப்பாயிட்டாரு, அண்ணன் வன்னியரசு அவர்கள் தப்பாயிட்டாங்க, இவர் மட்டும் நியாயஸ்தரா இருக்காரு. உடனே இப்ப என்ன பண்றான், இங்க இருந்து பஸ் பிடிச்சி பிளைட் பிடிச்சி ஊப்பி போயிடுறான். இவன் ஒரு 200 ஊப்பி தானே,
அதனால நேரா ஊபி போயிட்டு ஊபியில வந்து ஹத்ராஸ்ல வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு கொடுமை நடந்துச்சுல, அதை மேற்கோள் காட்டுறான். இதை ஏன்டா இங்க பேசிட்டு இருக்கான்னு பார்த்தா, தாவேகாவும் பாஜகவும் ஒண்ணா. எப்படி? இப்ப தாவேகா தான் வந்து முருகனுக்கு மாநாடு நடந்துச்சா? அந்த முருகன் மாநாட்டுல வந்து நீங்க எந்த ஆர்எஸ்எஸ், எந்த பிஜேபிய, எந்த சங் பரிவார் கும்பலை மாஞ்சு மாஞ்சு விமர்சிக்கிறையோ, அந்த கூட்டத்தில் இருக்க அர்ஜுன் சம்பத் என்கிற ஒரு பாஜக சொம்பை வந்து முதல் வரிசையில உட்கார வச்சு சேகர் பாபு பக்கத்துல உட்கார்ந்தாரா? நீங்களும் பாஜகவும் ஒண்ணா, தாவேகாவும் பாஜகவும் ஒண்ணா? பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்றான். கோவை சிறுமி பலாத்கார விஷயத்த சொல்றான், கும்மிடிப்பூண்டியில நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி சொல்றான். சரி, இதுக்கெல்லாம் நீ என்னடா புடுங்கின? நீ பெரியாரிஸ்ட் தானடா, நீ வாடா வீதிக்கு, நீ வா, நீ வந்து போராடு. உட்காந்து வீடியோ போடுறதா உனக்கு வேலையா? உங்க திமுக ஏன் வந்து போராட மாட்டேங்குது? நான் என்ன கேட்கிறேன், தொடர்ச்சியாக தாவே காட்சியை வந்து இவ்வளவு குறை சொல்றீங்களா? ஏன் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க மாட்டீங்க? போராட ஆள் இல்லையா? 200 ரூபா கொடுத்ததான் உங்களால கூட்டம் கூட்ட முடியுமா? ஒரு போராட்டத்தை நடத்துங்க. இன்னும் எங்கெங்கயோ போறாங்க. அதாவது அண்ணன் வன்னியரசு அவர்களை வந்து விமர்சனம் பண்றதை தாண்டி போய் லயோலா மணியை கடிக்கிறான். இன்னும் நிறைய நபர்களை உள்ள இழுத்து இழுத்து பேச. லயோலா மணி அவர்களுடைய பழைய வீடியோவை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கான். லயோலா மணி பல்வேறு கட்சியில பயணிச்சிருக்காரு, இன்னைக்கு வந்து தாவேக கட்சியில இருக்காரு. ஏன் உங்க முதலமைச்சர் பேசலையா? மு.க. ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர், சாரி முன்னாள் எம்எல்ஏ, செந்தில் பாலாஜியை பத்தி பேசின பழைய வீடியோ நான் எடுத்து போடவா? அது என்னது, இந்த மாவட்டத்தை கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. எதுல? கொள்ளையடிக்கிறதுல, கொலை பண்றதுல, கற்பழிக்கிறதுல, சங்கிலி இருக்கிறதுல, தாலி இருக்கிறதுல, அதுல எல்லாம் கண்ட்ரோல்ல வச்சிருந்தாரு. அங்கிட்டு திமுகல வந்து சேர்ந்தோடனே ஒரு புனிதராயிடுறாரு. இதெல்லாம் நாங்களும் எடுத்து போட முடியும். சரிங்களா? உன் நோக்கம் என்ன? ஒரு வீடியோ போட்டு 200 ரூபா காசு வாங்கணும், அதுதானே உன் நோக்கம். அதை பார்த்துட்டு போடுதானே. எதற்காக நீ தேவையில்லாம அண்ணன் வன்னியரசு அவர்களை விமர்சிக்கிற? பாருங்க மக்களே, இவனுங்க எவ்வளவு எச்சத்தனமா இறங்கினாங்கன்னு பாருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனாட்ட போறான். ஆதவர்ஜுனா வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் பரப்புரை செய்யும் போது முன்னாள் முதலமைச்சர் திமுக பத்தி பல்வேறு விஷயங்களை பேசியிருக்காங்க. ஏன் நடவடிக்கை எடுக்கல? இன்னைக்கு வந்து ஒப்பாரி ஓலம் வச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, அன்னைக்கே கேஸ் போட்டு நீங்க உள்ள தள்ள வேண்டியதானே. இப்ப இன்னைக்கு காவல்துறை செஞ்சுக்கிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி நீங்க ஏன் கேஸ் போடல? வழக்கு போட்டு உள்ள தள்ள வேண்டியதானே. ஆதவர்ஜுனா வரம்பு மீறி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. ஏன் உள்ள தள்ளினீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு சிதறிடும். அதாவது ஒரு சிம்பத்தி ஓட்டு விழுந்துரும் தாவேக்காக்கு. அதற்காக தாவேக்கா பேசுவதையெல்லாம் கை கட்டி வேடிக்கை பார்த்தீங்க. ஏன் நீங்க மட்டும் பதிலடியே நீங்க கொடுக்கலையா? பதில் நீங்க பேசவே இல்லையா ஒருத்தர் கூட? அவ்வளோ யோக்கியமானவங்களா நீங்க திமுக காரங்க? இல்ல உன்னை மாதிரி பெரியாரிஸ்ட்னு சொல்லிட்டு திமுகவுக்கு மாமாவை பாக்குறீங்க, அவ்வளவு யோக்கியமானவங்களா? அப்புறம் என்ன சொல்றான், திருப்பரங்குன்ற விவகாரத்துக்கு போறான். திருப்பரங்குன்ற விவகாரம் நீங்களும் உங்க கள்ள கூட்டணியில இருக்கக்கூடிய பாஜகவும் சேர்ந்து நடத்தின சதின்னு எல்லாத்துக்குமே தெரியும். எத்தனை பொதுமக்கள் போராடிட்டாங்க போயிட்டு. பாஜக காரங்க வேணும்னு பண்றாங்க, நீங்க அரசியல் பண்றதுக்கு நீங்க பண்றீங்க. நீங்க திட்டமிட்டு நடத்திய நாடகம் தான் திருப்பரங்குன்ற விவகாரம், தெரியுமா? பல பொதுமக்களுக்கு தெரியும். இதுல உள்ளபடியே பொதுமக்கள் யாரும் அங்க போய் போராடல. பாஜக கட்சிக்காரனும் திமுக கட்சிக்காரனும் இந்த விஷயத்த வந்து ஊதி 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 பெருசாக்கி இதை வந்து ஒரு மத கலவரமா மாத்துறதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. யார் பொதுமக்கள், எத்தனை பொதுமக்கள் போய் கேள்வி எழுப்புனாங்க சொல்லுங்க? ஒரு பெரிய போராட்டம், இப்ப ஜல்லிக்கட்டுக்கு நடந்த மாதிரி போராட்டம், இது எங்க மதம் சார்ந்த பிரச்சனை இல்ல, இது வந்து தமிழர்கள் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு எத்தனை பேர் போராடினாங்க? நீங்களும் பாஜக காரங்களே திட்டமிட்டு செஞ்ச சதிதான் இது. இதுக்கு வந்து விஜய் வந்து குரல் கொடுக்கலையா? நீங்க என்ன நொட்டிட்டீங்க? ஆட்சியில இருந்து நீங்க என்ன நொட்டிட்டீங்க? மொத்தமாவே என்ன சொல்ல வரான்னா, தாவேகாவும் பாஜகவும் ஒரே சித்தாந்தம் கொண்டவர்கள் தான். அதாவது மக்களே, தாவேகா வந்து பெரியாரினுடைய கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் ஏத்துக்கல அப்படின்றாங்க. ஆனா திமுக சாதி ஒழிப்பு கொள்கையை மட்டும் திமுக ஏத்துக்கல. அப்படி ஏத்துக்கிட்டா சாதி சங்க மாநாட்டுல போய் உங்க அமைச்சர்கள் கலந்துக்குவாங்களா? சாதி பார்த்து உங்க திமுக வேட்பாளர் நிறுத்துமா? அதெல்லாம் நடக்கும்போது நவதாரங்களையும் பொத்தி கொண்டு இருந்த பெரியாரிஸ்டுகள், திமுகவுக்கு மாமா வேலை பார்க்கும் பெரியாரிஸ்டுகள், இன்னைக்கு அண்ணன் வன்னியரசு அவர்கள் வந்து ஒரு ட்விட்டு போட்டாருன்ட்டு இவ்வளவு வீடியோ நீ போடுற. 5 வருஷமா என்ன புடுங்கிட்டு இருந்த? எத்தனை போராட்ட காலத்துக்கு போன? திமுக செஞ்ச எத்தனை அராஜகங்களை ஏத்து நீ போராடிட்ட? பெரியாரிஸ்டுக்கு வேலை என்ன? திமுகவுக்கு மாமா வேலை பாக்குறதா பெரியாரிஸ்டுகளா? இல்ல திமுகவுக்கு மாமா வேலை பாக்குறதா பெரியாரியம்மா? அதான் மக்களே, என்னுடைய வீடியோக்களை நான் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கேன். இவனுங்க வந்து பெரியாரியத்தை வந்து ஒரு தலைமுறைக்கே தப்பா கொண்டு போறாங்க. திமுகவுக்கு முட்டு கொடுப்பது முட்டி தூக்குவதும் தான் பெரியாரியம்மா? இல்ல திமுகவுக்கு தரகு வேலை பார்ப்பதுதான் பெரியாரியம்மா? பெரியார் வந்து எதற்காக இயக்கமாவே தொடர்ந்தாரு, அரசியல் கட்சிக்கு போகாம? யார் ஆட்சியில் இருந்தாலும் நான் கேள்வி கேட்பேன், தவறுகளை சுட்டி காட்டுவேன் அப்படின்னு தந்தை பெரியார் அவர்கள் தொடர்ச்சியாக இயக்க அரசியலாவே தொடர்ந்தாரு. அவருடைய புகைப்படத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு முழு நேரமா திமுகவுக்கு மாமா வேலை பார்க்கறத மட்டும் முழு வேலையா செஞ்சுக்கிட்டு கேட்டா பெரியாரிஸ்ட்னு சொல்லிக்கிட்டு
நீங்க பெரியாரிஸ்ட் கிடையாதுப்பா. நீங்க திமுகவோட ஊதுகுழல்கள். சரிங்களா? திமுகவினுடைய ஊடக புரோக்கர்கள் நீங்க. அப்படி வேணா பேரை மாத்திக்கங்க. பெரியாரை கேவலப்படுத்தாதீங்க. என்ன, நாளைக்கு யாராவது ஒருத்தர் வந்து பெரியாரை நான் ஃபாலோ பண்ணணும், அதுக்கு என்ன குவாலிட்டி அப்படின்னு தேடுனா, உங்களெல்லாம் பார்த்தா என்ன தோணும்? பெரியாரிஸ்ட்னா நம்ம திமுகவுக்கு முட்டு கொடுக்கணும் போல இருக்குப்பா. உதயநிதி வாழ்கன்னு சொல்லணும் போல இருக்கு. இன்பநிதி வாழ்கன்னு சொல்லணும் போல இருக்கு. ஐயையோ! தாவேக்காவை வந்து பயங்கரமா திட்டணும் போல இருக்கு. இதுதான் தோணும். வேற என்ன தோணும்? பெரியாரிஸ்டா நீங்க என்ன புடுங்கியிருக்கீங்க? நீங்க புடுங்கின ஆணி எத்தனை? ம். எனவே மக்களே, இது போன்ற புரோக்கர் பசங்களெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. இவங்களோட முழுநேர பணி என்பது திமுகவுக்கு மாமா வேலை பார்க்கறது மட்டும்தான் இவங்களோட முழுநேர பணி. மாறாக இவங்க ஏதோ பெரிய அறிஞர்கள், இவங்க பெரிய புத்திசாலிங்க, இவங்கெல்லாம் பெரிய ஐடியாலஜிஸ்ட்லாம் நீங்க நினைக்காதீங்க. இவங்க வந்து திமுகவினுடைய ஊடக புரோக்கர்கள். எப்போதெல்லாம் திமுக வந்து சிக்குதோ, திமுக மேல எப்போதெல்லாம் ஒரு பெரிய விமர்சனம் வருதோ, எப்போதெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டுல திமுக அமைச்சர்கள் மாட்டுறாங்களோ, திமுக தொடர்ந்து எப்பெல்லாம் ஒரு நெகட்டிவிட்டி வருதோ அப்பெல்லாம் அதை மடைமாற்றுவதற்கு இது போன்ற மாமாக்கள் வந்து செயல்படுவாங்க. அதான் மக்களே, இவங்க எப்படின்னா எதிர்க்கட்சியா இருக்கும்போது, ஐயோ எடப்பாடி பழனிசாமி பாருங்க கடனா வாங்கி வாங்கி குமிக்கிறாரு, எத்தனை 4,50,000 கோடி கடன் ஆக்கிட்டாரு அப்படின்னுவானுங்க. இவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காங்க, அவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னுவானுங்க. ஆனா இதுவே இவனுங்க ஆளுங்கட்சியா வந்தோடனையும், நாங்க வரம்புக்குள்ளதான் கடன் வாங்கியிருக்கோம், எங்களுடைய ஜிடிபி என்ன அந்த லெவலுக்கு தான் நாங்க கடன் வாங்கியிருக்கோம், அவன் 5,000 கோடி ஊழல் பண்ணியிருக்கான் அப்படின்னு, நான் 4,000 கோடி தாங்க ஊழல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அதாவது அவங்க ஊழல் பண்றாங்க, அவங்க அந்த மாதிரி கடன் வாங்குறாங்க, அதற்காக தான் உங்களை ஓட்டு போட்டு உட்கார வச்சோம் 5 வருஷம். ஆனா நீங்க வந்து என்ன சொல்றீங்க? அவங்க செஞ்சதை தான் அப்படியே இவனுங்களும் செய்வானுங்க. கேட்டா அதுக்கு வந்து ஒரு புது உருட்டு உருட்டுவானுங்க. அதுதான் விஞ்ஞான ஊழல்னு சொல்றோம் நம்ம. அதாவது சர்க்கரை எங்கே எறும்பு தின்று விட்டது, சாக்கு எங்கே கரையான் தின்று விட்டது அப்படின்னு சொன்ன கூட்டம் தானே இவனுங்க. அதாவது பாஜகவுக்கு எப்படி ஒரு ஆர்எஸ்எஸ்ஓ, அதே போல்தான் திமுகவுக்கு இது போன்ற பெரியாரிஸ்ட் என்ற முகமுடியில் இருக்கக்கூடிய புரோக்கர்கள். இவங்களுடைய நோக்கம் திமுகவை அடைகாப்பது, திமுகவை பாதுகாப்பது, திமுகவின் வாரிசு அரசியலை வந்து போற்றி துதிபாடுவது. இதுதான் இவங்களுடைய நோக்கமே தவிர மக்களுக்கு இவர்களால் ஒரு மயிரளவும் பயன் கிடையாது. மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.